மகா பெரிய தேவன் என்று என் முன்னோர்களால் அறிவிக்கப்பட்டவர் இயேசுதான் என்பதை எப்படி கண்டுகொண்டேன்? வாசிக்கலாமா இந்த சங்கீதத்தை? சங்கீதம் 96:4. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அன்பானவர்களே, பயப்படத்தக்கவர் எல்லா தேவர்களிலும். மனிதன் பாருங்களேன், அவனால் ஒரு சின்ன புழுவை கூட உருவாக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு எவ்வளவு தவறான காரியங்களை இன்னைக்கு டசன் கணக்காக உருவாக்கி வச்சிருக்கான் பாருங்க. இதை சொன்னவர் யார் தெரியுமா? ஒரு பெரிய விஞ்ஞானி. எதுக்காக இதை நான் சொல்லுகிறேன்? பயப்படத்தக்கவர் அவர் ஒருவர் தான். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் சேனைகளின் கர்த்தர் ஒருவரே. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கிற அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களையும் பயப்படப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட மகிமைக்குரிய கனத்துக்குரிய தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆக இன்று ஒரு தீர்மானம் செய்வோம். அந்த துதிக்க பாத்திராய்க்க தேவனை நோக்கி கூப்பிடுவோம். எல்லாவித சத்துருகளுக்கும் நோய்களுக்கும் போராட்டங்களும் விலகி கர்த்தர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிட வேண்டிக் கொள்ளலாமா? அன்புள்ள ஆண்டவரே, ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், நோக்கி கரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிட உதவி செய்யும். எல்லாவித தடைகள் மாறட்டும், அற்புதங்களால் நிரப்பும் சுவாமி. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவையும் ஆசீர்வதியும். மீட்பின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பல் நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரர் மணி ஐயர். God bless you.